சிஸ்டர், நான் சாமையில் பிரியாணி பண்ண போகிறேன். இந்த கப்புக்கு என்ன சின்ன கப்பு, இதுக்கு 2 கப்பு அரிசி எடுத்து கழுவி ஒரு அடுப்பத்தைக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். அடுத்தால காய்கறி வெஜிடபிள் பிரியாணி மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அதுனா காய் கொஞ்சம் நம்மளுக்கு 2 கப்பு அரிசி தான், அரிசியோட இது நிறையா இருக்கும். காய் நிறைய சேர்க்கணுன்னு நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் மாதிரி பண்ணிடுங்க. நான் கேப்சிகத்தில் பாதி தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். வேறு பீன்ஸு இப்படி எடுத்துருக்கேன். இதை இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பூண்டு எனக்கு தோலோடு அரைக்க தான் பிடிக்கும். நீங்கள் உங்கள் விருப்பத்தை போல் அரைச்சிக்கிடுங்க. நான் ஒரு தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். வேறு இது தயிர் ஊற்றுறதுக்கு இது கரம் மசாலா இந்த பட்டையில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வேறு மல்லி இலை, புதினா, இது இந்த இலை ரொம்ப இலம்போம் எங்கள் ஒரு சைடு. இது எங்கள் வீட்டில் எனக்கு புதினாவுமே வீட்டில் எனக்கு, ஆனால் இது கடையில் வாங்கிட்டு வந்தது. வீட்டில் எனக்கு இலை சின்னதாக இருக்கும். அதில் தண்ணி, அரிசி. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இங்கே தேவைன்னா கொஞ்சோட தான் ஊற்றிருப்பேன். இருக்கலாம் கொஞ்சம் இப்படி சொல்ல தெரியலை. அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடுங்க. அது கறிப்பட்டை இது போட்டு என்ன அது பொரிஞ்சது இந்த ரம்பாயில் நம்ம அது போடுவேன். வெங்காயம் சேர்த்து கோல்டன் கலரில் வதக்கணும். வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கின உடனே தக்காளி போட்டு புதினாவும் மல்லி இலையும் போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கினோடனே எல்லா காய்கறி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்குவேன். நம்ம இது எண்ணெய் கம்மியாக இருக்கனால இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி மெத்தடை சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் செஞ்சுக்கிடுங்க. காய்கறிலாம் வதங்கினோடனே நான் இது போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி, இது பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா போடச்சில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். போட்டுட்டு இனி கொஞ்சம் கரம் மசாலா, இது கரம் மசாலா பட்டையெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சது. இது கொஞ்சம் வாசனைக்கு மசாலா விருப்பத்துக்கு போல் போட்டுக்கிடுங்க. இனி லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும். மசாலா வதங்கின உடனே தேவையான உப்பு, வேறு நான் தயிர் ஊற்றுறேன். தயிரும் உப்பு போட்டு வதக்கி அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு. தேவையான அளவுன்னா நான் இந்த கப்புக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசிக்கும் தண்ணி எவ்வளவுன்னா 4 கப்பு ஊற்றிருக்கேன். 1க்கு 2 கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்தால இது மூடி வச்சு அரிசி போட்டு தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி போடுவேன். எப்படி சொல்ல, நீங்கள் குக்கரில் விசில் வச்சு ரெடி பண்ண போகிறீங்கன்னா கொதிச்சோன்னா அரிசி போட்டுட்டு உப்பு உரப்புலாம் செக் பண்ணிவிட்டு வேறு விசிலை போட்டு ஒரு விசில் வந்த உடனே குக்கர் மூடி வச்சு விசில் போட்டு ஒரு விசில் வந்த உடனே அடுத்தால சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வைங்க. சாப்பாடு அப்படி ரெடி ஆயிடும். எனக்கு குக்கரில் வைக்க மெத்தட் செட் ஆகாது. அதனால் நான் தம் பிரியாணி மாதிரி நான் பண்ண போகிறேன். அரிசி போட்டு வேறு தண்ணியெலாம் உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நான் இதில் 2வது முந்திரி பருப்பும் கிஸ்மஸ் பழம் மட்டும் போட்டேன். அது வீடியோவில் சொல்லலை. இனி தண்ணி இந்த லெவலில் வற்றினோடனே தோசைகளில் இது ஒரு பழைய இரும்பு தோசைகள் இதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ணி இதுக்கு மேலே எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு, இப்போ நம்ம முட்டை எதாவது அவிச்சு வச்சுக்கோம்னா இல்லை வெந்நீர் இருக்கும்னா இந்த பாத்திரத்தை அந்த மூடிக்கு மேலே வச்சிடணும். அப்போ அப்படியே தம்மில் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட வேண்டியதான். இது கீழே இந்த பாத்திரம் சூடாகிட்டு இருக்கா, இது பிரியாணி செஞ்ச பாத்திரம். இது மேலே இந்த மூடி போட்டிருக்கேன்னா இது இந்த முட்டை வச்சதில் வெந்நீர் இருக்குமா அதை இப்படி போட்டு வச்சுட்டேன். எனக்கு தம்மு வைக்க மெத்தட் கரெக்டாக அப்படின்னு தெரியாது. நான் விறவெடுப்புலன்னா தணல் அள்ளி இதில் போட்டு முடிச்சிடுவேன். இது இப்போ வீட்டில் இப்படி பண்ணதுனால நான் இப்படி தான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு இது செட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் எப்படி வைப்பீங்களோ பார்த்துக்கிடுங்க. குக்கர்லன்னா நான் சொன்ன மாதிரி விசில் போட்டு வச்சுருங்க. நான் ஒரு தம்மு வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பாடு இப்போ இப்படி இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கறதுல இன்னும் கொஞ்சம் அரிசி நரன்னு இருக்குது. இப்போ இது என்ன ஈரப்பதமும் இருக்கா, இன்னொரு 5 நிமிஷம் இப்போ இதை வச்சுட்டு நான் தம்மு பிரியாணி எடுத்து பிரியாணி எடுத்தேன். வீட்டால் வெந்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் இது எப்படி தெரியுமா, கொஞ்சம் அந்த பசத்தரமாக இருக்குமா இந்த அரிசியில்
இப்படி நம்மளுக்கு அந்த வெள்ளை அரிசி சாப்பாடு போல் உதிரி உதிரியாக வரணும்னா தண்ணியை குறைச்சி வச்சு எடுக்கணும். ஆனால் இப்படி வந்து கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வந்தாலும் டேஸ்ட்டு உண்மையிலே வெஜிடபிள் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டு இருக்குது. எல்லோரும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், அதனால் சொல்லுதேன். குக்கரில் வச்சு உங்களுக்கு கரெக்டாக செஞ்சுருவீங்கன்னா குக்கரில் நீங்கள் பண்ணிடுங்க. எனக்கு அது செட் ஆகாததுனால நான் குக்கரில் மூடி போட்டு வைக்கலாம். நான் சாதா தம் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு எனக்கு தம் பிரியாணி இந்த மெத்தடில் வந்திருக்கு. ஆனால் இப்படி கொஞ்சம் இப்படி இருந்தாலும் ஆனால் இப்போ ஆறின பிறகு என்ன கொஞ்சம் உதிரி ஆகுது. நீங்கள் வேணால் பார்த்துக்கிடுங்க. நான் தம்மு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். வேறு தயிர் உள்ளி இனி ஒரு முட்டை. இவ்வளோ தான் சிஸ்டர். சாமை அரிசி பிரியாணி ரெடி, வெஜிடபிள் பிரியாணி.